subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே ஆண்டவராகி இறைவா இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49 3 மற்றும் 5 வரைக்கும் இறைமுத்துக்கள். ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைகின்றார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை இன்னாவினின்று ஏழச் செய்தார். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை.
நற்செய்தி மாபெரும் சபையில் அறிவித்தேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தீனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும்படி உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அலகு 1 29 முதல் 34 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்று சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13 முதல் 18 முடியவுள்ள இறை சொற்றொடர்களின் அடிப்படையிலே நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை நீங்களும் திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் நாயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ரொம்ப நன்றி. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள். பிரியமானவர்களே, ஜெர்மனி நாட்டிலே தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி. அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார். அவருடைய முகத்திலே கவலை என்பதே தென்படவில்லை. எப்பொழுதும் அவர் ஆண்டவரை பற்றிய பாடல்களைத்தான் பாடிக்கொண்டே இருப்பாராம். அந்த வழியாக ஒரு யூதர் போவதும் வருவதுமாக இருந்தார். ஒரு நாள் இந்த யூதர் அவரை பார்த்து, ஐயா, நான் உங்களை கவனித்திருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். உங்கள் முகத்தில் கவலை என்பதே தெரியவில்லை. இதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டாராம். அதற்கு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்னாராம், ஐயா, நான் ராஜ பரம்பரையை சார்ந்தவன். ராஜ பரம்பரையை சார்ந்த நான் எப்படி கவலையோடு இருக்க முடியும்? ஆகவே தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னாராம். அந்த யூதருக்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜ பரம்பரை என்று சொல்லுகிறார், செருப்பு தைத்து கொண்டிருக்கிறார் என்று ஏற இறங்க ஏளனமாக பார்த்துவிட்டு போய்விட்டார். சில நாட்கள் கழித்து மீண்டும் அவர் அந்த வழியாக வந்தபோது இவர் அவரை கூப்பிட்டார். ஐயா, சில தினங்களுக்கு முன்பு என்னிடம் ஒரு கேள்வி கேட்டீர்கள். நான் ஒரு பதில் சொன்னேன். அப்போது என்னை நீங்கள் ஏளனமாக ஏற இறங்க பார்த்து விட்டு போனீர்கள். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் நான் ராஜ பரம்பரையை சார்ந்தவர் என்று சொன்னேன். உண்மைதான். எப்பொழுது நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே ஞானஸ்தானம் பெற்றேனோ அப்போதே நான் ராஜ பரம்பரையில் சேர்ந்து விட்டேன். இது பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:9 இவ்வாறாக பேதுரு எழுதுகிறார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளிலிருந்து தமது வியத்தக்கு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா என்று சொன்னார். இதை கேட்டதும் அந்த யூதர் சிந்தித்தார். நானும் இந்த சபையில் சேர்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்றாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சிலரிடத்தில் ஒரு கிரைசிஸ் என்று சொல்வார்கள், ஒரு விதமான மனக்குழப்பம். அது என்ன கிரைசிஸ் என்றால் ஐடென்டிட்டி கிரைசிஸ். நான் யார் என்று தெரியலை. எப்படி ஜோசிக்காரர்கிட்ட போயிட்டு கிளி ஜோசி பார்க்குறவங்ககிட்ட உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கு கவுன்சிலிங் படித்தவரிடத்திலே நிறைய பேர் போய் நான் யார் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் யார் என்ற கேள்வியை கேட்பதை விட நான் யாருடையவன் யாருடையவள் என்ற கேள்வியை கேட்பது நல்லது. ஹூ am I என்ற கேள்வியை கேட்பதை விட ஹூஸ் am I, நான் யாருடையவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மிடத்திலே
ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, லோ செல்ஃப் எஸ்டீம், சுய மதிப்பு குறைச்சல், இதெல்லாம் இருக்கிறபடியினால்தான் நமக்கு இந்த குழப்பங்கள் எல்லாம் வருகிறது. யார் யாரெல்லாம் தன்னை நேசிக்கவில்லையோ, தான் இருக்கிறபடியே தன்னை ஏற்றுக்கொண்டு நேசித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையோ, அவர்கள்தான் எல்லாரும் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்று ஏங்குவார்கள். இவர்கள் யாரையும் அன்பு செய்ய மாட்டார்கள். எல்லாரும் என்னை அன்பு செய்ய வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே 22வது அதிகாரம் 34 39 முடிவுள்ள பகுதியிலே ஒரு மறைநூல் அறிஞர் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 34 39 முடிய உள்ள பகுதியில், மத்தேயு 22 34 39 முடிய அங்கே என்ன பார்க்கிறோம்? அந்த தலைப்பு முதன்மையான கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். இயேசு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை என்று சொல்லிவிட்டு 39வது வசனத்திலே, உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் என்று எழுத வாசிக்கிறோம். ஆக நம்மை நாமே அன்பு செய்வது என்பது சுயநலம் அல்ல. அதே மாதிரி செல்ஃப் லவ் என்பது செல்ஃப் டினையலுக்கு எதிரானதும் அல்ல. ஆக முதலில் நம்மையே நாம் அன்பு செய்தால்தான் பிறரையும் நம்மால் முழுமையாக அன்பு செய்ய முடியும். தங்களை முழுமையாக அன்பு செய்யாதவர்கள் பிச்சைக்காரர்களைப் போல அன்புக்காக ஏங்கி தங்கள் வாழ்நாள் முழுவதும் பிறரது அன்பை பெறுவதற்காக முயற்சி செய்வார்களே தவிர பிறரை அன்பு செய்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். ஆக நம்மையே நாம் அன்பு செய்வது என்பது கிறிஸ்தவ வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு அவசியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஏசாயா 49:3 இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று வாசிக்க கேட்டோம். அதாவது நம்மை படைத்த கடவுளையே நாம் மாட்சிப்படுத்தும் அளவுக்கு நாம் உயர்ந்தவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்மை படைத்த கடவுளையே நாம் மாட்சிப்படுத்தும் அளவுக்கு நாம் உயர்ந்தவர்கள். இந்த 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் கொரிந்து நகர கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் தூயவர்கள் என்று அழைக்கிறார் அவர்களை. ஆனால் 1 கொரிந்தியர் 5:1 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். அங்கே பவுல் அவர்களை பார்த்து கூறுகிறார், உங்களிடையே பரத்தமை உண்டு என கேள்விப்படுகிறேன். உங்களிடையே பரத்தமை என்ற பாவம் உண்டு என கேள்விப்படுகிறேன். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1:10 உங்களுடைய பிளவுகள் வேண்டாம் என்று கூறுகிறார். அப்படியானால் அவர்களுக்கிடையே சமாதானம் இல்லாமல் இருந்தது, பிளவுகள் இருந்தன என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:1 நீதிமன்றத்துக்கு சென்று ஒருவருக்கு எதிராக ஒருவர் சண்டையிட்டு கொள்கிறீர்களே என்று திட்டுகிறார். இப்படியெல்லாம் இருந்தாலும் இன்றைய 2ஆம் வாசகத்திலே அவர்களை தூயவர்கள் என்று பவுல் அழைக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், தொடக்க நூல் 1:26 தொடக்க நூல் 1:26 கடவுள் நம்மை படைத்த பொழுது
அவரது சாயலை நமக்கு தந்து நம்மை தூயவர்களாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் படைத்தார். ஆனால் பாவத்தின் காரணமாக நம்மை நாமே கரைப்படுத்தி கொண்டாலும் அழுக்காக்கி கொண்டாலும் நமக்குள் இருக்கும் அந்த இறைச்சாயலானது விலை மதிப்பு உள்ளதாகவே இருக்கிறது. ஒரு கண்ணாடி குவளைக்குள்ளே விலை உயர்ந்த மோதிரம், வைர மோதிரம் இருப்பதாக நினைத்து கொள்வோம். ஆனால் அந்த கண்ணாடி குவளைக்கு மேலே வெளியே நிறைய அழுக்கு படிந்திருக்கிறது, தூசி படிந்திருக்கிறது. அதனாலே உள்ளே இருக்கிற அந்த விலை உயர்ந்த மோதிரத்தினுடைய மதிப்பு குறைவதே இல்லை. ஆகவே தான் கவிஞன் பாடினான், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் அது குறைவதுண்டோ என்று. ஆகவே பிரியமானவர்களே, நம்மிடத்திலே பலகீனங்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், இருந்தாலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நற்செய்திக்கு வருகிற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஞானஸ்தானம் என்ற திருமுழுக்கு பெற்றபோது குருவானவர் நம்முடைய குழந்தையாயிருந்த நம்முடைய நெஞ்சிலே அந்த எண்ணெய், திரு எண்ணெயை பூசும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இந்த குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியார் குடிகொள்ளச் செய்தல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த திரு எண்ணெயை, ஆயத்த எண்ணெய் என்ற எண்ணெயை அந்த குழந்தையினுடைய நெஞ்சு பகுதியிலே அவர் சிலுவை அடையாளமாக வரைந்து அர்ச்சிக்கிறார். ஆகவே நாம் தூய் ஆவியானவரை பெற்றிருக்கிறபடியினாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்மிடத்தில் பலகீனங்கள் இருக்கலாம். ரோமியர் 5:20 வாசிக்கிறோம், பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடியது என்று. ஆகவே நாம் எந்த விதமான தாழ்வு மனப்பான்மைக்கும் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாமே ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே அன்பு செய்யும் பொழுது தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போது தான் பிறரையும் நாம் அன்பு செய்ய முடியும், பிறரோடும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே நாம் கேட்போம். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் பறித்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவே உறுதியாய்
அன்பிற்குமிக்க சகோதர சகோதரிகளை, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வு அளிக்கும் இவ்வூற்றுகளிலிருந்து உலகம் அனைத்தும் நிறைய ஆசி பெற வேண்டும் என்று இப்பொழுது எல்லாம் வல்ல கடவுளை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களுக்கு மட்டுமல்ல உலகில் அனைத்து மக்களுக்குமே ஆண்டவர் என்பதை எங்களது வாயாலும் வாழ்வாலும் அறிக்கையிடும் அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்று முதல் வாசகத்தில் நாங்கள் அனைவரும் உமது பார்வையில் மதிப்பு பெற்றவர்கள் என்பதை இறைவாக்கினர் எசையா வழியாக உரைத்தினீர். அந்த உன்னத மதிப்புக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாகிய இயேசுவே, எங்களது பாவங்களை போக்கி உமக்கு சொந்தமான தூய மக்களாக நாங்கள் என்றும் வாழும் வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றையே இறைவா, எங்களது அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், முதியோர், நோயாளிகளுக்கு உமது அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, நமது நாட்டிலே வரப்போகிற தேர்தலிலே மத சார்பற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும், அன்றாடம் காட்சிகள் ஏழைகள் சிறுபான்மை மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டுமென வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதை எங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவன், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீவீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு
அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவர், பொன்விலை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திரும் யாவிலும் உன்னில் உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திரும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கடவுளுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர் என்பதை உணர்ந்து தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காமல் நம்மையே அன்பு செய்து மகிழ்ச்சியாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆவி கீதம்
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.